வீண் விவாதங்களை தவிர்ப்போம் அப்படிங்கிறதா அவர் சொல்ற மெசேஜ் அவங்க கேடஸ்க்கு. பேசுற திரு மணிகண்டன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. எஸ், ஒரே ஒரு வார்த்தை சார். சபீர் சொல்றதுல நான் மாறுபடுறேன். 2016 திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியில இருந்தப்ப அதிமுக கட்டு வெறியன், திமுக கண்ணாடி வெறியன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 வருஷத்துல மாறி இல்லையா. டேஸ்காரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அரசியல் கட்சிக்கு அதான் 67 ராஜாஜி காமிச்சு கொடுத்தது, இந்த பக்கம் ஈவேரா காமிச்சு கொடுத்தது. வெற்றி ஒன்றுதான் சார் இலக்கு. அதனால இபிஎஸ் நேத்து ஒண்ணு சொன்னாரு, முதல் நாள் ஒண்ணு சொன்னாரு. கொள்கை என்னாச்சுன்னு கேட்கறது உங்களுக்கே நியாயமா? அந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன் சார். நீ எப்படி மாநிலத்தில் தனியாட்சி கேட்கறியா? மத்தியிலும் தனியாட்சி தான் இருக்கணும். டிபிஎஸ்சிக்கு தேவகோடா குஜராத்லாம் இருந்தப்ப இந்த நாடு 20 வருஷம் பின்னோக்கி போச்சு. நீங்க தனியாட்சி நடத்துறதை யார் தடுக்கிறாங்க? நம்பர் வந்தா நீங்க தனியாட்சி நடத்தலாமே. அததான் சொல்றேன். இங்க மட்டும் தனியாட்சி வேணும், அங்க கூட்டாட்சி வேணுமா? அங்கேயும் தனியாட்சி, நாட்டுக்கும் தனியாட்சி, தமிழ்நாட்டுக்கும் தனியாட்சிங்கிறது நல்லது. நீங்க மட்டும் வசதியா தனியாட்சி பண்ணுவீங்க, மத்தியில கூட்டாட்சி வரணுமா? மத்தியிலையும் தனியாட்சி தான் வரணும். சரி, ரைட், பேசுவேன். திரு நான் இப்போ அரவிந்த்கிட்ட கேட்குறேன். அரவிந்த், இப்போ இந்த காங்கிரஸ் என்ன நிலைமையில் இருக்கு? ஏன்னா காங்கிரஸ்லேருந்து இப்போ நிறைய குரல்கள் அங்கங்கே வருது. பெரிய அளவுக்கு மாநில தலைமை அளவில் அதை கண்டனம் அப்படிங்கிறதோடு இருக்குது. இது கூட்டணிக்குள்ளே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதா இருக்கா? தேசிய தலைமை இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்கும்? தேசிய தலைமை அளவுக்கு இந்த பிரச்சனை போறதுக்கு முன்னாடியே சிஎம் இன்டர்வியூ ஆயிட்டாருன்னு தான் தெரியுது. சிஎம் நேற்றைய தினமே திருச்சி சிவாருக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து, இன்றைய தினம் சிஎம் அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே இதை இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா சோசியல் மீடியாலையும் திமுக ஐடி விங்க சார்ந்த சில நபர்கள் காமராஜருக்கு எதிராக எழுதிட்டு இருந்தாங்க. அதையும் அதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறக்காக தான் சிஎம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா தெரியுது. ஸோ திமுகவை பொறுத்தவரை திமுக தலைமையும் சரி, காங்கிரஸ் தலைமையும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி, அங்க இருக்கிற சோனியாகாந்தி, ராகுல் காந்தியும் சரி, இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் 2 பேரும் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே 2 தலைமையும் தெளிவாக இருக்கிறது. தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கு 2 தரப்புலையுமே முரண்பாடுகள் இருக்கிறது. போன 24 தேர்தலுக்கு முன்னாடி கூட அதிமுக ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சில 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ்லேருந்து பேசினாங்க. இப்போ விஜயோட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான விஜய் தரப்புலேருந்து காங்கிரஸ் அணுகிறாங்க. இப்படிலாம் வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்கிறதுனால தான் கேட்குறேன். இந்த 2 தலைமை அல்லது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இது எப்படி இணக்கம் இருக்கிறதா அல்லது முரண் இருக்கா? இல்லைங்க இப்போ போராட்டம்லாம் அறிவிக்கிறாங்க. ஐஎன்டியூசி போராட்டம் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி போகுது அப்படிங்கிறத தான் கேட்குறேன் நான். இல்லைங்க, விஜய் ஒரு ஆப்ஷன் தான். காங்கிரஸ் விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷனை காங்கிரஸ் அவ்வளவு சீக்கிரம் அதை இக்னோர் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் ஒரு டைம் ராகுல் காந்தி பார்த்து போயிருக்காரு. அப்பவே ராகுல் காந்தி விஜய் கட்சியில சேர சொன்னார். அப்ப விஜய் அது சேரல. அது இல்லைனாலும் விஜயோட பாலிடிக்ஸும் காங்கிரஸோட பாலிடிக்ஸும், விஜய் திரும்ப திரும்ப நான் பாஜக என்னோட கொள்கை எதிரின்னு சொல்றது காங்கிரஸ்க்கான டோர் ஓபன் பண்ணி வைக்கிறது தான். அது தெளிவா தெரியுதுங்க. ஆனா தற்போது காங்கிரஸ் முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்னன்னா, பிரச்சனை என்னன்னா, ராகுல் காந்தி மக்களவையோட எதிர்கட்சி தலைவரா இருக்கார். அவர் எந்திரிச்சு நின்னார்னா மக்களவையில பின்னாடி நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும் அவருக்கு சப்போர்ட் பண்ண. காங்கிரஸுக்கு 99 எம்பிக்கள் இருந்தாலும் டிஎம்கே ஒரு கணிசமான ஒரு நம்பர்ஸ் இருக்கு. எனவே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜய பயன்படுத்திட்டு திமுக பார்கெனி அதை கூட பண்ணலாம், அல்லது இந்த கூட்டணியை உடைத்து விட்டு விஜயோட போவாங்களாங்கிறது சற்று சந்தேகம் தான். தற்போது வரைக்கும் திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதற்காகத்தான் ராகுல் காந்தி திமுகவை 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு திமுக அவர் கூப்பிட்டிருக்கார். எனவே நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் பார்லிமெண்ட்ல டிஎம்கேக்கு இருக்கு. அது டிஎம்கேக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். விஜய் இன்னமும் ஒரு அன்டெஸ்டட் என்டிட்டி தான். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் திடீர்னு விஜய் நம்பி போயிட்டு அது பெருசா கிளிக் ஆகலைன்னா, மீண்டும் திமுக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா தற்போது 10 சீட் கொடுக்கிற திமுக 5 சீட்ல இருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க. எனவே இதெல்லாம் காங்கிரஸ்க்கு இருக்கு. எனவே காங்கிரஸ் பிராக்மேட்டிக்கா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் நமக்கு தோணுது. ஓகே, ரைட். திரு பெருமாள்மணி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் 2024 தேர்தலிலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணியை மிகவும் வலிமைப்படுத்தி விட்டு தான் 2026க்கான ஸ்ட்ராட்டஜியை அவர் வடிவமைத்தார். ஓகே. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் அவர் பல திமுக கூட்டணியில பல்வேறு கூட்டணிகள் பல்வேறு இடங்கள் கொடுத்ததே அப்படிதான். 10 இடம் மட்டும் இல்லை சார், உங்களுக்கு தெரியாது இல்ல, ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஒருத்தர் தமிழ்நாட்டில் டெல்டால ஒரு தொகுதியில போட்டி போடணும்னு சொல்லி அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சதை ஒரு போன் கால்ல மாத்தினாரு. அதற்கு பிறகு கடைசி நேரத்தில் போய் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணது எல்லாமே நமக்கு தெரியும். அவரும் ராகுல் காந்தியை அன்றாடம் சந்திக்கக்கூடிய நெருக்கமானவர். அதனால ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப கூட பாருங்க, டெல்லி போனப்போ பிரதமரை சந்திச்சுட்டு அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ள அன்னை சோனியா அவர்களை போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாங்க. அதனால அதுல இன்னொன்று நீங்க இது இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நீங்க பார்க்கணும். என்னன்னா, இங்க ராயப்பேட்டையில ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது.
19 தேர்தலுக்கு முன்னால ஓகே அந்த தேர்தல் அன்னை சோனியா அவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த தேர்தலிலே ஐயா ராகுல் அவர்களை பிரதமராக முன்மொழிந்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த அதுல பிரச்சாரத்துல ஐயா மோடி அவர்களை மிக கடுமையான ஒரு வார்த்தையால விமர்சிச்சிருப்பாங்க. அப்படி சோனியாமாவே அப்படி திரும்பி பார்ப்பாங்க, அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லி விமர்சிச்சிருப்பாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசுக்கும் தனக்குமான உறவு என்பது மிகவும் இணக்கமாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீண்ட காலமாக திட்டமிட்டு வருகிறார். அதை அவர் எங்கே இருந்து கொண்டு வரார்னா, தேசிய அளவில் பாஜக 2014 எழுச்சி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு களத்தை நாம் இப்படி வடிவமைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று அவர் அந்த மிக சரியாக அதை கொண்டு போகிறார். இன்னும் சொல்ல போனா 2024 தேர்தலில் காங்கிரசினுடைய அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகி போச்சு டெல்லியில. இங்க பல வேட்பாளர்களுக்கு திமுக வெவ்வேறு வகைகளிலும் உதவி பண்ணி தான் அவங்க ஜெயிச்சு வச்சாங்க. ஆக அந்த வகையில் ஒரு தேர்தலும் வேற வேற தேர்தல் தானேங்கிறார். அப்ப அது ஒரு வேறு தேர்தல் தான். ஆனால் காங்கிரஸ் திமுக உறவு பேசி இன்கம் டாக்ஸ் அடுத்தது வந்துரும் நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஏங்க, அவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் கிளாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அதுல என்னன்னா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் திமுக உறவு வலிமையாக வைத்துக் கொண்டுதான் அவர் இந்த தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜியவே வடிவமைக்கிறார். இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் காங்கிரஸ் திமுக உறவு எதனாலும் பாதிக்கப்படாது. சரி ஷியாம் சார், ஒரு திமுக கூட்டணியிலையும் முரண்கள் அதிகமாக வெவ்வேறு வார்த்தைகளாக எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஒரு முறை கிளாரிஃபை பண்ணுறாங்க. திருமாவளவன் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இடதுசாரிகளும் சொல்கிறாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பேச்சுக்கள் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் கூட பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் முரண் இருக்குது, அதே நேரத்தில் வேறு எந்த மாற்றத்துக்குமான இடம் இல்லை அப்படின்னு பார்க்கணுமா? காமராஜர் விவகாரம் அப்படிங்கிறத எப்படி டீல் பண்ணியிருக்கிறாங்க, என்னவா இருக்குது ரெண்டு கட்சிகளுக்குள்ள? திருச்சி சிவா சொன்னது அரசியல் அபஸ்வரங்க, அது அவர் சொல்லியிருக்கவே கூடாது. என்ன காரணம்னா, கோவண்ணா பதிவுலேயே அது இருக்கு. காமராஜர் அவர்கள் கடைசியில் அவர் இயற்கை எய்தும் போது இவ்வளவு ஏசிலையும் தலைவருக்கு வேர்க்குதே என்று உதவியாளர் யோசித்ததாகவும், சரி சாயந்தரம் டாக்டர் வந்து பார்த்துருவாருன்னு சொன்னதாகவும் பதிவு இருக்கு. ஸோ நானே வந்து 74 காலகட்டத்தில் வந்து அவரோட கால் வீக்கம், அப்புறம் மதுரையில் அவர் தங்கும்போது ஏசி ரூம் இதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஏசியில் ஒரு தலைவர் தங்குறதுங்கிறதெல்லாம் ஒரு தவறெல்லாம் கிடையாது. நான் அவர் அதுல வந்து ஒரு எண்ணல் துணி தெரிஞ்சது. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தே கலைஞர் தான், ஏசியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தே கலைஞர் தான் அப்படின்னு சொல்லும் போது மனது புண்பட்டதுங்கிறது தான் நிஜம். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல அவர் குறுக்க கூடாது. 71 தேர்தலுங்க திமுக சோலையில் குடியிருக்கும் சோசியலிஸ்ட் சிற்பி அப்படின்னு காமராஜர் திருமலப்புள்ளி வீடு ரோட்டை படத்தை போட்டு முரசொலியில கட்டுறந்துச்சு. காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு காமராஜரை வாழ்த்தி கவிதை பித்தனோட கவிதையை நான் முரசொலியில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த வீடு வாடகை வீடு. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் தேர்தல் அரசியல் அப்படிதான் இருந்தது. ஆனா காமராஜரை திமுக தான் தோற்கடித்தது கிடையாது. 1967 கேண்டிடேட் வந்து நாங்க எல்லாரும் போய் வேலை பார்த்தவங்க. 67 கேண்டிடேட் சுயேட்சை கேண்டிடேட்.